ஹாய் ஆல், இன்னைக்கு இம்பரேட்டிவ்லேருந்து இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதில் வந்து யூனிட் 1 கிராமரில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ் கீழே இந்த டாபிக் இருக்குது. ஓகே, இப்போ இம்பரேட்டிவ்ல வந்து இன்ட்ராகேட்டிவ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். இம்பரேட்டிவ்னால் நமக்கு தெரியும் கமாண்ட், ஆர்டர், அட்வைஸ், ரெக்வஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் கீழே வரும். இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா இன்குவெஸ்டினாவே பொலைட், இன்ட்ராகேட்டிவ்னாவே தெரியும் நமக்கு கொஸ்டின் டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னா எ பொலைட் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேருந்து இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹெல்பிங் வெர்பை ஆட் பண்ணணும். மேபி வில் ஆர் வுட் அப்படி இருந்தால் நம்ம எப்படி மாற்றணும்னா ப்ளீஸுங்கிற வேர்டை நம்ம அந்த சென்டென்ஸில் ஆட் பண்ணணும். சில நேரத்தில் அந்த சென்டென்ஸில் ஆர் நாட்னு யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸோடைய டச் இருக்கும், அதாவது டச் ஆஃப் த்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஓப்பன் த டோர் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வில் வெர்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், வில் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ வில் யூ சப்ஜெக்ட், வில் யூ ஓப்பன் த டோர் கொஸ்டின் மார்க். இது வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இதுவே நம்ம இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ்னா நம்ம அதில் என்ன ஆட் பண்ணணும்னா ப்ளீஸுங்கிற வேர்டை ஆட் பண்ணணும். வில் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர், இதுதான் மோர் பொலைட். இதே நேரத்தில் நம்ம ஆர் நாட்னு சேர்த்தோம்னா அது அந்த கமாண்டுக்கு ஒரு டச் இருக்கும். ஸோ வில் யூ ஓப்பன் த டோர் ஆர் நாட் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் அ டச் ஆஃப் த்ரெட் டு தி கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இம்பரேட்டிவ்ல வந்து இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கு இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. Change the following imperative into inquisitive interrogative sentence. First one பாருங்கள், stop talking இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பாருங்கள், will you please stop talking. Second one, get me a glass of coffee. Answer, will you please get me a glass of coffee. Third one, sit down. Will you please sit down. Fourth one, ask John to come here. Inquisitive interrogative, will you please ask John to come here question mark. Fifth one, get out of here. Answer, will you please get out of here அப்படின்னு கேட்கலாம். இது வந்து இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ் தான். ஸோ இன்னும் டச் ஆஃப் த்ரெட்டு கொடுக்குறதுக்கு will you get out of here or not, ஆர் நாட்டுங்கிற வேர்டை ஆட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல். இம்பரேட்டிவ்லேருந்து இன்குவெஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணுறது ஈஸி. ஸோ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இது மாதிரி ஏதாவது கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இது மாதிரி சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.